Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்ச நெல்லிக்காய் இஞ்சி முரப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் 1/2 கிலோ அளவுள்ள நெல்லிக்காவை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கங்க. 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கங்க. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் பனை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். 1/2 கிலோ நெல்லிக்காய்னா 1/2 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். முதல்ல நம்ம நெல்லிக்காவை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி சூடாயிடுச்சு. அதில் இட்லி தட்டை வச்சுக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நெல்லிக்காவை அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மூடி போட்டு மூடிடலாங்க. 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. அதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், நல்லா வெடிச்சு இருக்கும், கோடு கோடாக தெரியும். இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம விதையை தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக கையால் நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னாவே நெல்லிக்காய் தனியாக விதை தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக வருது. நம்ம நைஃப் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. கையிலையே நம்ம ஈஸியாக பிச்சு எடுத்துடலாம். எல்லா நெல்லிக்காவையும் விதையிலிருந்து பிரித்து எடுத்தாச்சு. இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு முதல்ல இஞ்சியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இஞ்சியை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கிற நெல்லிக்காவையும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதில் இடித்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். நீங்கள் வச்சுருக்கிற வெல்லத்தில் எந்த ஒரு தூசு மண் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த நெல்லிக்காய் இஞ்சி முரப்பா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இதை நீங்கள் டெய்லி 1 ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. எல்லாத்தையும் வடித்து எடுத்த பிறகு அந்த கடாயை ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே அந்த வெள்ளைப்பாகை நான் சேர்த்துட்டேன். வெள்ளைப்பாகு கொஞ்சமாக சூடான பிறகு அதில் அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது வெல்லம் பாகு வரணும் அப்படின்ற கன்சிஸ்டன்சியெல்லாம் எதுவுமே கிடையாது. சூடான பிறகு நம்ம அதை சேர்த்துக்கலாம். அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு பாருங்கள் இந்த அளவு திக்னஸ் ஆகிருக்கு. இது நல்லா இன்னும் கெட்டி ஆகணும். பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த அளவு திக்னஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஒரு 4-5 ஏலக்காவை 1 ஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். ஏலக்காவை மட்டும் நீங்கள் பொடி பண்ணிங்கன்னா அது நல்லா அரையாது. அதுக்காக தான் அதோட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஆல்ரெடி ஏலக்காய் பொடியே இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியது இல்லைங்க. 3 ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். திரும்ப நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கரெக்டான பதம் வர வரைக்கும் நாம் இது கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. அடியில் ஒட்டாமல் வரும். நல்ல அல்வா பதத்துக்கு 1:2 வருங்க. அதுதான் கரெக்டான பதம். இதை நீங்கள் 5-6 மாதம் கூட வச்சுருக்கலாம், கெடாமல் இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட நெல்லிக்காய் இஞ்சி முரப்பா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.